சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாளிலே கர்த்தருக்கு பயப்படுவதனால் வரக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்களை பற்றி பார்க்கிறோம். இன்றைக்கு அதே தலைப்பின்களாக 2வது பாகமாக கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அதோடு மட்டுமல்ல, அவன் கர்த்தருக்கு பயப்படுறதுனால அதை விட அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருந்தால், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுற மனிதனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், முதல்ல அவன் பாக்கியவான், 2வது அவன் செய்கிற வேலையினால அவன் பிரயாசத்தின் பலனை அவன் அனுபவிப்பான். இன்றைக்கு அநேகர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு பாடுபடுறாங்க, அதை அவங்க அனுபவிக்க முடியல. ஏன் இதை அனுபவிக்க முடியல? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லையே. ஒரு குடும்பம் 2 பேர் நல்ல வேலை செய்கிறாங்க, ஆனால் 2 பேர் வேலை செய்ய கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் இன்னும் கடனில் தான் இருக்காங்க. ஏன்? அவங்க பிரயாசத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மை உண்டா இருக்கும். அந்நியன்லாம் அனுபவிக்கிறான். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அது சாபத்தின் அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் படுற பாடு, நம்ம படுற கஷ்டம், நம்ம பட்ட கண்ணீர், நம்ம படுற நம்ம வேர்வை வேர்க்க நம்ம சம்பாத்தியம் பண்ணுறோமே, நாம் பண்ணுற சம்பாத்தியத்தை நாம் சாப்பிடணுமே. ஆகாய் சொல்லும்போது நீ சம்பாத்தியம் பண்ணுறத நீ பொத்தலான பையிலே போடுறியே அப்படின்னு சொல்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட நிகழ்ச்சியை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிற மனுஷனுடைய ஆசீர்வாதம் சொல்லும்போது, அவன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட உனக்கு பாக்கியம். முதலாவது கர்த்தருக்கு பயப்பட்டால பர்சனலாக நமக்கு ஒரு பிளஸ்ஸிங், 2வது ஃபேமிலி பிளஸ்ஸிங். முதல்ல உனக்கு ஆசீர்வாதம், 2வது உன் வேலையின் ஆசீர்வாதம், 3வது உன் குடும்ப வாழ்க்கையில் உன் மனைவி வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உலர்ந்து போன கோலை பற்றி நாம் 8ஆம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்காம, அந்த கோல் துளிர் விட்டது, அது பூ பூத்தது, அது பழங்களை கொடுத்தது. இதே போல உன்னுடைய வேலை, உன்னுடைய குடும்பம், உன் மனைவி வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியம். முதலாவது பர்சனல் லைஃப்பில், 2வது அவன் வேலையில், 3வது அவன் குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதத்தை அருளுவதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எதன் அடிப்படையில்? கர்த்தருக்கு பயப்படுறதுனால. நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயந்து அதனால் வரக்கூடிய நல்ல பலனை காண்போம். May God bless you. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.